பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் அலைகளின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு உலகத்தினுடைய 8வது அதிசயம், எங்களினுடைய இனத்தின் தலைவன் மேதகு 71 என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். தமிழர் இனம் என்கின்ற ஒரு தொன்மையான இனம். இது பெருமை கொள்வதற்கு வரலாற்று பதிவுகளினுடைய பல்வேறு காரண காரியங்கள் இருந்து கொண்டு வருகின்றன. உலகின் மூத்த இனம் என்கின்ற பதிவுகள் அறிவியல் பூர்வமாகவும் சரி, வரலாற்று தடயங்களின் அடிப்படையிலும் சரி, தமிழ் இனம் உலகத்தின் மூத்த இனமாக பதிவு செய்யப்பட்ட இனம். அதே போல மொழியிலையும் மூத்த மொழி என்று சொல்லக்கூடிய பெருமையும் தகுதியும் உள்ள ஒரு மொழி என்ன அது தமிழ் மொழி தான். உலக மொழியியல் வல்லுநர்கள் இன்னைக்கு பெரிய ஆய்வுகளின் மூலம் நிறுவி இருக்கிறது ஒன்று என்னன்னா, உலகின் முதல் மொழி தமிழ் மொழி, மற்ற மொழிகள் எல்லாம் தமிழ் மொழியிலிருந்து கிளைத்த மொழி என்று வரலாற்று பூர்வமாகவே பதிவு செய்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அதை நீங்கள் தடயவியல் ஆய்வு, இந்த நாகரிகத்தினுடைய தோற்றத்தினுடைய ஆய்வு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழரினுடைய தொன்ம நாகரிகம் என்று சொல்லக்கூடிய சிந்து, ஹரப்பா மற்றும் வைகை நதியினுடைய நாகரிகங்கள், அதனுடைய காலக்கணக்கு இதெல்லாம் எடுத்துட்டு நாம் உட்கார்ந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், உலகின் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நிலப்பகுதியில் கிளைத்த எல்லா நாகரிகங்களும் இந்த நாகரிகத்திற்கு பிந்தைய காலகட்டத்தில் கிளைத்த நாகரிகமாக தான் இருக்கு. அதே போல உலகத்தில் பல்வேறு இடங்களில் பேசப்படுகின்ற மொழிகளினுடைய வேர்ச்சொல்லை எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தினோம்னா, அந்த வேர்ச்சொல்லினுடைய மூலம் தமிழ் மொழியில இருக்கு. உலகின் எல்லா மொழிகளினுடைய வேர்ச்சொல்லையும் தமிழ் தன்னகத்தை கொண்டுள்ளதோடு மட்டுமின்றி தமிழ் மொழியினுடைய வேர்ச்சொல்லையும் தன்னகத்தே கொண்டு இருப்பதனால இது உலகத்தின் மூத்த மொழி, உலகத்தின் முதல் இனம், முதல் மொழி என்கின்ற பெருமைகளின் அடிப்படையில் நம்ம குமரிக்கண்டம் என்கின்ற வரலாற்று பதிவுகளோடு நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், முதலாம் தமிழ் கழகம், இரண்டாம் தமிழ் கழகம், மூன்றாம் தமிழ் கழகம், சங்கம் அருவிய காலங்கள், சங்கம் அருவிய காலத்திற்கு பிறகு களப்பிரர் காலத்திற்கு பிறகு சோழர்களினுடைய, பாண்டியர்களினுடைய, சேரர்களினுடைய எழுச்சி, இப்படி நிறைய அந்த வரலாற்று பதிவுகள் இருக்கு. இந்த பதிவுகள் எல்லாமே ஒரு அதாவது ஐயம் கொள்ளாத வகையில் மிக பெரிய சான்றுகளாக, சங்க இலக்கியங்களாக வழிநடுக பதிவு செஞ்சுட்டு இருக்கு. இப்படி வரலாற்றுலையும் சரி, வாழ்வியல்லையும் சரி, புகழின் உச்சத்தில் இருந்த ஒரு இனம் எப்பயுமே ஒரு சக்கரை மாதிரி தான். சூழல் ஒரு சக்கரை மாதிரி தான். ஒரு காலத்தில் உச்சத்தில் இருக்கிற ஒரு இனம் கீழே வரும், அடிமை இனமாக மாறும், அடிமைப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், அடிமைப்படுவதற்கான வாய்ப்பை தனக்குத்தானே தேடிக்கொள்ளுகின்ற சூழலும் உருவாகும். அவற்றிலிருந்தெல்லாம் அது மேலெழுச்சி கொள்ளுகின்ற விதம்தான் அந்த இனத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சி என்றெல்லாம் உலக வல்லுநர்கள், மொழியியலாளர்கள், தத்துவியலாளர்கள்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்படி 20ஆம் நூற்றாண்டு, 21ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 21ஆம் நூற்றாண்டு போகின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு இனம் தன்னை மீளெழுச்சி கொள்வதற்காக உதித்த ஒரு பெருந்தலைவனா நமது தேசிய தலைவரை நம்ம பார்க்கிறோம். தேசிய தலைவரினுடைய வரலாறு, தேசிய தலைவர் என்னென்ன பண்பியல்புகளை கொண்டிருக்கிறாரு, தேசிய தலைவர் என்னென்ன காரியங்களில் என்னென்ன மாதிரி சிந்திக்கக்கூடியவர் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. படிக்காதவர்கள் தயவு செய்து நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு தலைவராக, நீங்கள் உலக புரட்சியாளர்கள் நிறைய பட்டியல் போடுவாங்க. சேகுவேராவினுடைய டிஷர்ட்டை போட்டுட்டு இன்றைக்கும் நடமாடுகிறவர்கள் உண்டு. கோசிமின்னு அவருடைய டிஷர்ட்டை போட்டுட்டு நடமாடுகிறவர்கள் உண்டு. அது மாதிரி உலக புரட்சியாளர்களினுடைய வரிசை எல்லாத்தையும் எடுத்து, அவர்களுடைய புரட்சிகளை எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் வைங்க. மேதகுவினுடைய வாழ்க்கை முறை, அவர் எந்த வயதில் என்ன மாதிரியான சாதனைகளை செய்தார், என்ன மாதிரி ஒரு போரியல் பண்புகளில் என்ன மாதிரியான மனித நேயத்தை பேரினார், போரிலேயே அறம் சார்ந்த ஒரு போரை நிகழ்த்திய ஒரு மாவீரன், அவருடைய செயல்பாடுகள், இது எல்லாம் எடுத்து ஒரு தட்டில் வச்சிங்கன்னா உலக புரட்சியாளர்களினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பிற்கும் தலைவர் ஒருபடி மேலே தான் இருப்பார். நான் தலைவரை நேசிக்கிறவர், நான் தலைவரை கொண்டாடுகிறவர் என்ற மனநிலையில் இதை பேசலை. தலைவரினுடைய வரலாற்று பதிவுகளை படித்தவர்கள் அந்த பட்டியலில் பாருங்களேன், அதை படித்து பார்த்தவர்கள் என்பதன் அடிப்படையில் நான் சொல்கிறேன். நான் 2-3 புத்தகங்கள், போரும் சமாதானமுங்கிற புத்தகத்தில் அவருடைய பதிவுகள், இன்னும் சொல்லப்போனால் அவருடைய தனிப்பட்ட பல்வேறு புத்தகங்களாக வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் தலைவரை பார்த்தவர்கள், தலைவரோடு பழகியவர்கள், தலைவரோடு இருந்தவர்களை எல்லாம் பார்க்கிற வாய்ப்பு இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம பெரும் வாய்ப்பு. அதை தலைவரை பார்க்க முடியலைங்கிற ஒரு பெரிய வருத்தங்கள் எல்லாம் இருந்தால் கூட தலைவரை பார்த்தவர்களை நாம் பார்த்துருக்கிறோம்.
தலைவரை தொட்டு கரம் பிடித்தவர்களை நாம் கரம் பிடித்திருக்கிறோம், தலைவரோடு உரையாடியவர்களோடு நாம் உரையாடி இருக்கிறோம் அப்படிங்கிற பெருமை இருக்கு இல்லையா? இந்த பெருமை மிகப்பெரிய சொத்தாக நாம் கருதுகிறோம். இப்போ ஒரு இனம் எப்படி மீளெழுச்சி கொள்ளும், எப்படி வரலாற்று பதிவுகளூடாக தானே மீளெழுச்சி கொள்ள முடியும். இப்போ இன்றைய சூழலில் இந்த இனம் மீளெழுச்சி கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு மேதகுவினுடைய வரலாறு, விடுதலை போராட்டத்தினுடைய வரலாறு, ஈழத்தில் நிகழ்த்திய விடுதலை புலிகளினுடைய விடுதலை போராட்டத்தினுடைய வரலாறை நீங்கள் படிக்காம இந்த மண்ணில் எது செஞ்சாலும் அது வீண். அரசியல் அறிவு இருக்காது, அணுகுமுறை அறிவியல் இருக்காது, மக்களை பற்றிய அறிவியல் இருக்காது, எதுவுமே அறிவு இருக்காத ஒரு சூழல்ல வரும். நீங்க எல்லாத்துக்குமான அறிவு தளத்தை நீங்க விடுதலை போராட்ட வாழ்வியல் தலைவரினுடைய வாழ்வியல் போக்கிலிருந்து நீங்க எடுத்துக்கலாம். நீங்க இன்னும் நிறைய பேசிக்கிட்டே போகலாம். தலைவரினுடைய பண்பியல்புகள் அப்படின்னு நமக்கு விசித்திரமாக நினைத்தவைகள், அவற்றையெல்லாம் நம்ம பேசினா இன்னைக்கு முழுமையாக பேசிக்கிட்டே இருக்க முடியும். முதல்ல 2006-7 அந்த காலகட்டத்தில் நினைக்கிறேன், நம்மளுக்கு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆய்வில் இருக்கும் பொழுது அண்ணன் சீமான் அவர்களினுடைய தலைவர் பிறந்த நாள் உரை கனடாவில் ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுட்டு ஒரு ப்ளூ கலர் பேக்ரவுண்டில் அந்த பேசின பேச்சு நமக்கு முதல்ல தலைவர் குறித்த பரிச்சயமான ஒரு பேச்சாக பார்க்கப்பட்டது. அந்த பேச்சை எத்தனை முறை கேட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் 2007-8 காலகட்டம் நினைக்கிறேன். 2007-8 காலகட்டங்களில் எல்லா நாளும் அந்த பேச்சை கேட்குறது. 2008 அந்த காலகட்டங்கள் எப்போ அந்த பேச்சு வந்ததோ அதிலிருந்து எல்லா நாளும் அந்த பேச்சு. நான் இன்னும் சொல்ல போனால் இணையதளத்தில் மிக அதிக முறை கேட்ட ஒரு பேச்சுன்னா அந்த பேச்சு தான். அதிக முறை கேட்ட பேச்சு தலைவர் குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் வைத்திருந்த அந்த பதிவு இருக்கு இல்லையா, அது என்ன சொல்றது, அவரு தலைவரே உலக அதிசயம். ஒரு அதிசயத்தை ஒரு சாதாரண மனிதனாக பார்க்கிற அந்த பார்வை அசாத்தியமாக அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு பண்ணியிருப்பாங்க. அது மிக முக்கியமான. அதே போல உலக தமிழர்களினுடைய முகவரி அப்படின்னு நம்ம எதுக்கு சொல்றோம்? தலைவரை பெருமைப்படுத்துவதற்காக அல்லது தலைவரை கொண்டாட வேண்டும் என்ற மனநிலைக்காக உலக தமிழர்களினுடைய ஒற்றை முகவரி அப்படின்னு சொல்றோமா அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை. உண்மையிலேயே உலக தமிழர்களினுடைய முகவரி தலைவர் தான். அதற்கும் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை சொல்றேன். 2011 வாக்கில் நாம அறிவியல் ஆய்வுக்காக நம்ம பிரான்ஸ் போறோம். பிரான்ஸ் போயிட்டு 2012 ஜனவரியில் மறுபடியும் இந்த ஊருக்கு திருமணம் முடிச்சுட்டு மனைவியையும் அழைச்சிட்டு பிரான்ஸுக்கு போகிறோம். சரி, மனைவியை அழைச்சிட்டு வந்துட்டோம், அவங்க வீட்டிலேயே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரிஸ் நகரை சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து பாரிஸ் நகருக்கு ஒரு நாள் டூரு அது மாதிரி சுற்றுலா ஏற்பாடு பண்ணுறோம். அதிகாலையில் லியான் வரலையும் கிரனோபிள்ங்கிற இடத்துலேருந்து லியான் வரலையும் இது ட்ரெயின்லேருந்து மறுபடியும் லியான்லேருந்து அந்த சிடிஜி ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, ஏர்போர்ட்டோடைய வழியில் அந்த கார்டினார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ரயில்வே ஸ்டேஷனு, அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வரலையும் ட்ரெயின். அங்கே போய் அதிகாலை 5 மணிக்குன்னு நினைக்கிறேன், 5 மணி நிற்கிறோம். நான், என்னுடைய மனைவி, என்னுடைய நண்பர்களின் இன்னும் 2 பேர், ஒருத்தர் கூட இப்போ அமெரிக்காவில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் நிற்கும் பொழுது 3 நீக்ரோஸ், அதாவது கருப்பினத்தை சேர்ந்த தோழர்கள் வர்றாங்க. அங்கேருந்து க்ளோஸாக ஆர் யூ ஃப்ரம் ஸ்ரீலங்கா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நான் தான் பதில் சொல்கிறேன். அப்புறம் எல்டிடி பிரபாகரன் வாழ்கன்னு சொல்லலை, பிரபாகரன் லீடர் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தை போகிற போக்கில் இந்த வார்த்தைகள் உதிர்க்கப்பட்டது சொல்லிட்டு அவங்க போயிட்டே இருந்தாங்க. அப்போ நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம பாஸ்போர்ட்டில் இந்தியன் பாஸ்போர்ட்டில் போய் இறங்கினா கூட தமிழர்கள் என்று சொன்னால் அங்கே என்ன முகவரி, பிரபாகரன் எல்டிடிஇ லீடர், அப்படிதான், அதான் லீடர் தலைவர் அப்படிங்கிறது தான். இந்த அனுபவம் எனக்கு முதல் முறை பிரான்ஸில் கிடைச்சாலும் மறுமுறை பலமுறை நான் செல்லுகின்ற இடங்கள்லாம் இந்த அனுபவம் கிடைச்சிது. அதனால தான் நாம் உலக தமிழர்களினுடைய தமிழினத்தினுடைய ஒற்றை முகவரி தலைவர் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இது உண்மையான காரணங்கள். நீங்கள்
போரினால் பாதிக்கப்பட்ட சமூகம் இடம்பெயர்ந்து பல்வேறு நாடுகளுக்கு போய் இருந்ததெல்லாம் பல்வேறு காலகட்டத்தில் நடந்திருக்கு. ஆனால் அங்கெல்லாம் போய் தலைவர் என்கின்ற ஒரு தடத்தை பதித்து அங்கு உள்ளவர்களையும் வெளிநாட்டில் இருக்கிறவர்களையும் தலைவர் உயிரோடு இருந்த காலகட்டம் வரை பாதுகாத்து இன்னைக்கும் தமிழினத்தை தொடுவதற்கு தயங்குகின்ற ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால் அது தலைவர் மேதகு இருக்கின்ற ஒரே காலகட்டத்தில் மேதகுவை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தான் பயம் இருக்கு. அப்போ தலைவர்ங்கிறவர் வெறும் தலைவர் இல்லைங்க, எல்லாமே அவர் தான். எல்லாமே அப்படித்தான் நம்ம பார்க்கணும். நம்ம இப்போ சமகாலகட்டத்தில் நம்ம அடைந்திருக்கின்ற பின்னடைவுகளிலிருந்தெல்லாம் நமது இனத்தை உண்மையிலேயே மேலெழுச்சி கொண்டு ஒரு வெற்றியினுடைய இனமாக மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். தலைவரினுடைய வரலாற்றை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்பியுங்கள். விடுதலை போராட்டத்தில் விடுதலை புலிகளினுடைய வரலாற்றை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்பியுங்கள். நீங்கள் போராடுங்க, போராடாமல் போங்க, நீங்கள் யாருக்கோ ஓட்டு போடுங்க, அல்லது ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ ஒரு பொதுவாக போராடுறவங்களுக்கு உதவி செய்யுங்க, என்ன இலவு கருமாதியோ பண்ணிட்டு போங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? உண்மையிலேயே இந்த இனத்திற்கு நீங்கள் நேர்மை உள்ளவராக இருந்தால், ஒரு தலைவன் தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய குடும்பத்தை அனைத்தையும் களத்திலேயே பழி கொடுத்து இந்த இனத்தினுடைய விடுதலைக்காக போராடிய ஒரு தலைவனுக்கு நீங்கள் நன்றி கடன் செய்ய வேண்டிய உரிமை உள்ளவர் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய சந்ததிகளுக்கு தலைவரினுடைய வீர வரலாற்றை, விடுதலை போராட்டத்தினுடைய வீர வரலாற்றை சொல்லிட்டு போயிருங்க. சொல்லிட்டு செத்து போயிருங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை, செத்து கூட போங்க. ஆனால் சொல்லிட்டு செத்துட்டு போங்க. அது இந்த இனத்திற்கு செய்கின்ற ஒரு பெரிய கடமையாக செய்யுங்க. இன்னைக்கு இல்லை, அதாவது இன்னும் பல 100 வருடம் கழித்து கூட பிரபாகரன் என்கின்ற ஒரு தலைவனுடைய வரலாற்றை படிக்கின்றவன் மீளெழுச்சி கொள்ளுவான், இல்லாட்டினா கண்ணீர் வடித்து தன்னுடைய இயலாமை ஒற்றுக்கொண்டு சரணடைவான். அவனுக்கு வேற எந்த கதியும் கிடையாது. ஏன்னா ஒரு வாழ்வியல் பிரபாகரங்கிறது ஒரு தலைவர், ஒரு மனித ஒரு சமகாலத்தில் ஒரு 1954 பிறந்து 54 வருஷம் வாழ்ந்து இறந்து போன ஒரு மனிதனாக நீங்கள் பார்க்க முடியாது. அது ஒரு தத்துவம், ஒரு தலைமுறையினுடைய மீளெழுச்சிக்காக தோன்றிய ஒரு பெரிய தத்துவம். அப்படிதான் நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா தான் இந்த இனம் மீளெழுச்சி கொள்ளும். உலகத்தில் கண்ணு பார்க்காத அதிசயங்கள் பல இருக்கு. நம்ம நம்மளோடு உரையாடாத, நமக்கு ஒண்ணுக்குமே உதவாத அதிசயங்கள் இருக்கு. தாஜ்மஹால் இருக்கு, அங்க இருக்கு, அந்த இருக்கு, 7ஆம் அதிசயம் 8ஆம் அதிசயம் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா சமகாலத்தில் ஒரு இனத்தின் மக்களுக்காக, இந்த மக்களினுடைய விடுதலைக்காக போராடிய ஒரு அதிசயம் என்ன அப்படின்னு சொன்னா, நமது மேதகு, நமது தேசிய தலைவர். இதை தாண்டி உலகத்துல இதை மிஞ்சுவதற்கு எந்த அதிசயமும் இல்லை அப்படின்னு உறுதியா நான் நம்புறேன். நான் உறுதியாக செய்ய வேண்டிய செயல்பாடுகளில் ஒன்றா நான் கருதுறது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இனத்திற்கு நேர்மையாக உழைக்கணும், சண்டை போடணும், இன எதிரிகளோடு சண்டை போடணும். நம்ம இந்த தளத்தில் என்ன செய்ய முடியுமோ செய்யணும். கூடுதலாக நாம் செய்ய வேண்டியது, எனது பிள்ளைகளுக்கு, எனது பேச்சை கேட்கின்ற இளம் பிள்ளைகளுக்கு தலைவர் குறித்தும் விடுதலை புலிகள் குறித்தும் தங்களுடைய வரலாறு குறித்தும் பதிவு செய்துவிட்டு போக வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நான் கருப்பண்ணசாமி குறித்து என் பிள்ளைங்களுக்கு சொல்கிறனோ இல்லையோ, எங்கள் தாத்தா குறித்து சொல்கிறனோ இல்லையோ, எங்கள் வீட்டு குலசாமியினுடைய வரலாறு குறித்து சொல்கிறனோ இல்லையோ, ஆனால் மாவீரர்களினுடைய வரலாற்றையும் நமது தேசிய தலைவரினுடைய வரலாற்றையும் பதிவு செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்கள் அனைவருக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. இதை அவருடைய பிறந்த நாளில் அவருக்கு வாழ்த்து சொல்லி, அவரை வாழ்த்துகின்ற அளவிற்கு நாம ஒன்றும் பெரிய தியாக வாழ்க்கையை வாழலை. அதனால அவருக்கு வாழ்த்து சொல்லி அவரை வணங்குவதற்கு பதிலாக வணங்குவதோடு கூடிய ஒரு கடமையாக, உயிர்கடமையாக நம்மளுடைய தலைமுறைக்கு அவருடைய வீர வரலாற்றை கடத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கு என்பதை பதிவு செய்து, உயிருள்ளவரை எங்கள் உள்ளங்களோடு எங்களுடைய உணர்வினுடைய வெளிச்சமாக இருக்கின்ற எங்கள் மேதகுவிற்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி.